இந்த வெடிகுண்டு, கன்ஸ், துப்பாக்கி, தோட்டா இதெல்லாம் ரொம்ப ஆபத்தான விஷயம். சில நேரங்கள்ல குண்டடி வாங்கினவங்களை விட துப்பாக்கியில சுட்டவங்களுக்கு செம்ம அடி விழுந்திருக்கு. ஏன்னா துப்பாக்கியில சுடும் போது ஒரு ஜர்க் ஏற்படும். அதுக்கு பேர் தான் ரீகாயில். அந்த காயில பத்தி தெரியாதவங்க துப்பாக்கி எடுத்து சுட்டாங்கன்னா மூஞ்சி பாயில் தான். இதோ இந்த கமாண்டோஸ் மாதிரி. இவங்க வாழ்க்கையில முதல் முறையா கன்னை ஹேண்டில் பண்றாங்கன்னு பார்த்தாலே தெரியுது. ரீகாயில் எப்படி மெஷர் பண்றாங்கன்னா, 1 பவுண்ட் அதாவது 450 கிராம் வெயிட்ட ஒரு அடிக்கு நகர்த்தக்கூடிய சக்தி ரீகாயில்ல உருவாகும். இந்த ஹெவி கேலிபர் ஆட்டோமேட்டிக் கன் ஒவ்வொரு ஷாட்லயும் 25 பவுண்ட் ரீகாயில உருவாக்குது. ஷார்ட் கன்ல இதோட சக்தி 2 மடங்கு அதிகரிக்குது. அவசரப்பட்டு சுட்டதுல குண்டடி பட்டுருச்சு, கண்ணுக்கு ஏதாவது ஆச்சா? இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த துப்பாக்கி விஷயம்னு வரும்போது குண்டடி பண்றவங்கள மாதிரியே கன்னை ஹேண்டில் பண்றவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வருங்கிறதா பாயிண்ட். அதுலயும் ஸ்பெஷலா சத்து இல்லாதவங்க கன்னை தூக்கிட்டு சுட நின்னாங்கன்னா அன்றைய காமெடி அவங்க தான். அதை யாரும் தடுக்க முடியாது. நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அப்புறம் சிரிச்சுக்கிட்டே சிந்திக்க செஞ்சீங்கன்னா நல்லது. இந்த பேரல் கன்ல சுடும்போது அந்த ஷாட் 900 மைல்ஸ் பர் ஹவர்ல வெளியேறும். அந்த ஷாட்டோட இம்பாக்ட் ஷூட்டரோட தோல் பட்டைய தாக்கும். அதை தாங்கிறதுக்கு நாம தயாரா இருக்கணும். இதுதான் நியூட்டன் சாரோட 3வது விதியான லா ஆஃப் மோஷனுக்கு சரியான எடுத்துக்காட்டு. ஒவ்வொரு செயலுக்கும் அதுக்கு இணையான எதிர்வினை இருக்கும். சோ ரீகாயிலால தள்ளப்படாம இருக்கிறதுக்கு ஷூட்டர் ஒரு சரியான பொசிஷன்ல தன்னை நிறுத்திக்கணும். சுடும்போது கொஞ்சம் முன்பக்கமா உடம்பு சாட்சி நிக்கணும். அப்பதான் ரீகாயில் ஆகும்போது ஷூட்டர் நில குழஞ்சு விழாம இருப்பாரு. ஷூட்டர் தன்னோட பாதுகாப்புக்காக தான் துப்பாக்கியில இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு ஷோல்டர் கிட்ட வச்சுக்கிறாரு. அப்பதான் நினைச்ச மாதிரி சுட முடியும். கேட்கறதுக்கும் பாக்குறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குல்ல? ஆனா சில மேதாவிங்க இது ரொம்ப சாதாரணமா பண்ணிடலாம் நினைக்கிறாங்க. ஏன்னா இது அவங்களுக்கு ஈஸின்னு ஒரு நினைப்பு. இப்படி நினைக்கிறவங்களோட தலையெழுத்தை மாத்துறது ரொம்ப கஷ்டம். இவருக்கு படிச்சு சொன்னேன், துப்பாக்கிய கையால சுடுங்க, மூக்கால சுடாதீங்க. இந்த 12 கேஜ் ஷார்ட் கன் 50 ஃபீட் பவுண்ட் ஆஃப் எனர்ஜியை கிரியேட் பண்ணக்கூடியது. இனிமே உங்க வீட்டுல எவ்வளவு கேவலமா சமையல் பண்ணாலும் சரி உங்களுக்கு தெரியாது. ஏன்னா மூக்கு இருந்தா தானே. இவர் ஏதோ திட்டம் போட்டு இந்த துப்பாக்கி இந்த அம்மா கையில கொடுத்திருக்காரு. பாத்தீங்களா, நிக்க வச்சு நைசா பின்னாடி போயிட்டாரு. இது தெரியாம அக்கா தனியா சொல்றாங்க. என்ன இது, சுட்டா குண்டு தானே பறக்கணும், துப்பாக்கியே சேர்ந்து பறக்குது. அனாவசியமா உங்க வீட்டுக்காரர் போட்ட திட்டத்தை இப்படி தகர்த்துட்டீங்களே. எல்லாரும் தள்ளி போங்க. துப்பாக்கியால சுட்டு ஒருவேளை ஒரு மலை குழையலாம். ஒரு மலையை துப்பாக்கி எடுத்து சுடுறத பாத்திருக்கீங்களா? ஒரிஜினல் துப்பாக்கி தீபாவளி துப்பாக்கி மாதிரி சுடுறாரு பாருங்க. நண்பர்கள் இங்க பாருங்க, இப்ப நமக்காக இவரு சென்டர் ரைபிள் கன் எடுத்து சுடுறதுக்காக காத்திருக்காரு. இந்த குண்டோட சைஸ் 1 இன்ச் இருக்கும். பெரிய ரைபிள்ங்கிறதுனால அடியும் பலமா தான் விழும். அதனால அவங்கள தயார் பண்ணிக்கிறாங்க. இவருக்கு நேரம் நல்லா இருக்கு போல இருக்கு. அவருதான் சுட்டாருன்னு அவருக்கே சந்தேகம் வந்துருச்சு. முக்கியமான விஷயம், ரீகாயில இருந்து தப்பிக்கணும்னா கொஞ்சம் முன்பக்கமா சாஞ்ச மாதிரி உட்காரணும். இதோட ரீகாயில் பவர் 227 பவுண்ட்ஸ். ஒரு பவர்ஃபுல் ஷார்ட் கன்னை விட 5 மடங்கு சக்தி வாய்ந்தது. பரவாயில்லையே. இதுல 3வது முக்கியமான ரோல், சுடும் போது துப்பாக்கி உங்களோட தோள்பட்டைக்கு நெருக்கமா தான் இருக்கணும்.